Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தருடைய சித்தம் என்ன நம்மளால எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிதாவின் சித்தம் என்ன என்று நமக்கு உணர்வுள்ள ஆவியை தரும்போது அவர் கேட்டதும் அவர்கிட்டே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் எப்படியா? சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாக சத்தியத்தை குறித்து நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவை பிதாவின் இடத்துல இயேசு எதை கேட்கிறாரோ அதை நமக்கு போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கார். அப்போ பிதாவோட சித்தம் என்னன்னு கேட்டு நமக்குள்ள அந்த உணர்வுள்ள ஆவியை தருகிறது ஆவியானவர் இல்லையா? ஸோ ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்வுள்ள ஆவியை தரணும்னு தேவ சித்தம் பிதாவுடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ளணும். நீங்கள் ஜபிக்கரிச்சே ஆவியானவர் உங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து பிதாவின் சித்தத்தின்படி நடக்க உதவி செய்வார். வாங்க நம்ம ஜபிக்கலாம். அன்பின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிதாவுடைய சித்தம் என்ன என்று வருங்காரியங்கள் என்ன என்று ஆண்டவரே சத்தியத்தில் நடத்தும்படி சத்தியத்தின் ஆவியானவரை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படி உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருக்குள்ள தருவீராக ராஜா. பிதாவின் சித்தம் என்ன என்று நீ சொல்லுகிறத கேட்டு ஆவியானவர் சொல்லுகிறத காதுடன் கேட்க கடவுள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரே உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். உணர்வுள்ள ஆவியை கேளுங்க. பிதாவுடைய சித்தம் என்னன்னு ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு உணர்த்தல் தருவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.